Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட கோஆப்ரேட்டிவ் சப்ஸ்கிரைபருக்கு வந்துட்டு ஒரு நல்ல அரிய வாய்ப்பு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து எஸ்ஆர்பி டிசிபிக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த சைடு கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கூட வந்து கோஆப்ரேட்டிவ் யாரெல்லாம் எழுதிட்டுருக்கீங்களோ உங்களுக்கு ஒரு நல்ல அரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது ஒரு டிகிரி இருக்கணும், நீங்கள் ஒரு டிசிஎம் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் கோஆப்ரேட்டிவ் மட்டும் இல்லை, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கூட வந்து சில வேக்கன்சிஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது என்னென்னன்றதை மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் நம்பர் 21. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ், தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 34. ஸோ இங்கே நம்ம 34ன்னு பார்க்குறோம் இல்லையா, அது என்னென்னா மொத்தம் 34 வேக்கன்சிஸ் இருக்குது. அதோட பேசிக் சம்பளம் பாருங்கள் அப்படின்னா 19,500லேருந்து 62,000 வரை இருக்குது. ஸோ இது வந்து ஒரு போஸ்டிங். இந்த போஸ்டிங்கு மொத்தம் 34 வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து ரோல் நம்பர் 24 மில்க் ரெக்கார்டர் கிரேடு 3. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் மொத்தம் 15. இதோட ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 18,200லேருந்து ஸ்டார்ட் ஆகி 57,900 வரை இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நான் சொன்ன 2 போஸ்டிங்கு. ஸோ இந்த 2 போஸ்டிங்க்கும் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இது 34, செகண்ட் இது 15. ஸோ மொத்தம் இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் கோஆப்ரேட்டிவ் எழுதிட்டுருக்கீங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் சைடில் இதே ஒர்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு அரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அது மட்டும் இல்லை, இதுக்கு என்ன ஏஜ் அப்படின்றதையும் ஒருக்க பார்த்துருவோம். அது மட்டும் இல்லை, இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்றதையும் ஒருக்க கோத்ரூ பண்ணிடுவோம். ஸோ இதோட ஏஜ் லிமிட் பாருங்கள். இங்கே வந்து 22 ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், இதுதான் நம்ம அங்கே பார்த்தோம். அது மட்டும் இல்லை 24 மில்க் ரெக்கார்டர் கிரேடு 3. ஸோ இது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா லக்கிலி நமக்கு எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது. இது எந்த கிரேடுக்கும், அதாவது எந்த ஒரு கம்யூனிட்டிக்குமே வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. அடுத்து இதுக்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குன்றதையும் ஒரு பார்வை பார்த்துருவோம். ஸோ இதுதான் நம்ம சொன்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 21 ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ். இதில் பாருங்கள் மொத்தம் 3 கேட்டகரி இருக்குது. என்னென்னா ஏ டிகிரி ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. யாரெல்லாம் கோஆப்ரேட்டிவ் எழுதுறீங்களோ டெஃபினட்டாக உங்கள்கிட்ட இது இருக்கும். அடுத்து மஸ்ட் ஹவ் பாஸ்ட் இன் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங். ஸோ இது பாருங்கள், கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் படித்தவங்க மட்டும்தான் இந்த போஸ்டிங் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால் இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து 3வது மஸ்ட் ஹவ் பாஸ்டு the certificate course in computer and office automation conducted by the technical education department government of Tamil Nadu. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா COA, அதாவது கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த இது ஒரு கோர்ஸ் இருக்குன்னு உங்ககிட்ட சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லா இப்போ வந்து நீங்கள் ஒரு டிகிரி வச்சுருப்பீங்களா, இதில் வந்து சில டிகிரி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3rd பாயிண்ட், அதாவது இந்த COA கூட உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் who possess a degree or diploma in computer science or diploma engineering or computer application or information technology or software engineering or computer or computing information system or computer designed approved by the university grant commission or all India council for technical education, directorate of technical education or an equivalent body shall not be required to acquire the certificate course in computer or ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். ஸோ இந்த இதில் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ உங்களுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய 3rd பாயிண்ட், அதாவது மஸ்ட் ஹவ் பாஸ்ட் திஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் COA, அதாவது கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படி சொல்லி 3ஆம் பாயிண்ட் வேணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் வந்து இந்த கீழே சொன்ன நோட்டு கீழே சொன்ன இந்த இதில் யாராவது படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 3rd பாயிண்ட் கிடையாது. உங்களுக்கு 2 பாயிண்ட் தான். உங்கள்கிட்ட ஒரு வெயிட்டான டிகிரி இருக்கணும். மஸ்ட் ஹவ் பாஸ்ட் இன் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங், அதாவது இங்கே மஸ்ட் ஹவ் பாஸ்டு. இப்போ நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இங்கே கிடையாது. அது வந்து நமக்கு கோஆப்ரேட்டிவ் தான் அது சூட் ஆகும். அந்த ஒரு எக்ஸப்ஷன் மட்டும் இங்கே இருக்குது. இங்கே நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும், உங்கள் கோர்ஸ் நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும், கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். முடிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். நான் இப்போ தான் நான் ஜாயின் பண்ணிட்டேன், நான் படிச்சுட்ருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸுக்கு எலிஜிபிள் கிடையாது. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு கோஆப்ரேட்டிவ் ரிலேட்டடாக நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து 21. ஸோ இதேமாதிரி பார்த்திங்கன்னா 24 சொன்னோம் இல்லையா, அதே ஒர்க்கை பார்த்துடலாம்.
24 பாருங்கள், இதே தான். மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3. ஆல்ரெடி இதை பற்றின சேலரி, ஏஜ் லிமிட்டு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதில் பாருங்கள், இது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன போட்டிருக்கோன்னா, எ டிகிரி ஃப்ரம் எ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன். அடுத்து மஸ்ட் ஹவ் பாஸ்ட் இன் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாரி கோஆப்ரேட்டிவ் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு அரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபாக கூட மாறி போயிடும். ஸோ 21க்கும் பார்த்திங்கன்னா அதே தான், மஸ்ட் ஹவ் பாஸ்ட் இன் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங். அதே மாதிரி 24க்கும் பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி மற்றும் ஒரு மஸ்ட் ஹவ் பாஸ்ட் இன் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங். யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா குரூப் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸே போதுமானதாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 போஸ்டிங்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக எ டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன் மஸ்ட் ஹவ் பாஸ்ட் இன் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் சொல்லிட்டு 2 ஸ்ட்ராங்காக ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஆனால் இது யாரெல்லாம் கோஆப்ரேட்டிவ் எஸ்ஆர்பி டிசிபியில் எழுதுறீங்களோ உங்களுக்குலாம் அது ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக இந்த ஜாப்பை நீங்கள் அப்ளை பண்ணினா ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப அசால்ட்டாக அடிக்க முடியும். அதுதான் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஐயும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன்ல, எடிட் பண்ண முடியுமானா கட்டாயம் உங்களால் எடிட் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஒரு 3 days கொடுப்பாங்க. அது என்னன்றது இந்த வீடியோ எண்டில் நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் அப்ளிகேஷனை எடிட் பண்ணலாம். ஸோ இதையே வந்து நீங்கள் இன்புட்டாக ஃபீட் பண்ணிக்கோங்க, நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் சொல்கிறாங்களா, கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங்னா என்ன அப்படின்ற மாதிரி சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதை வந்து நம்ம தமிழில் பார்த்துருவோம். ஏன்னா அது கொஞ்சம் நமக்கு படித்தா கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். அதனால சொல்கிறேன், அதை வந்து நம்ம தமிழில் ஒருக்க பார்த்துருவோம். வாங்க அது என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ இதுதான் நான் சொன்னது கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் மீன்ஸ். இது கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் சொல்கிறாங்களா என்ன அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து இதோட இங்கிலீஷ் வெர்ஷன். இதுக்கு ஈக்குவலான தமிழ் வெர்ஷன் இருக்குது. அந்த தமிழ் வெர்ஷனை ஒரு கிளான்ஸ் பண்ணிடலாம். ஸோ கூட்டுறவு பயிற்சி என்பதன் பொருள் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5.2.3.1 இந்திய தேசிய கூட்டுறவு ஒன்றியத்தால், அதாவது நேஷனல் கோஆப்ரேட்டிவ் யூனியன் ஆஃப் இந்தியா அமைக்கப்பட்ட தேசிய கூட்டுறவு பயிற்சி மன்றம், அதாவது நேஷனல் கவுன்சில் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் மூலம் நடத்தப்படும் இடைநிலை அல்லது முதுநிலை பணியாளர்களுக்கான கூட்டுறவு பயிற்சி நிலையம் அல்லது கூட்டுறவு பயிற்சி கல்லூரிகளில் ஏதேனும் ஒன்றில் முழு பயிற்சியினை வெற்றிகரமாக முடித்திருக்க வேண்டும். அடுத்து இது பாருங்கள், மற்றும் அப்படின்றது ஒன்று இருக்குது. மற்றும் செகண்ட் என்னென்னா, அரசு தொழில்நுட்ப தேர்வில் கணக்கு பராமரித்தல், அதாவது புக் கீப்பிங், பேங்கிங், கோஆப்ரேஷன், ஆடிட்டிங் ஆகியவற்றில் தேர்ச்சி அல்லது மேற்கண்ட பாடங்களில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் தேர்வில் தேர்ச்சி அல்லது தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு மேற்பார்வைகளுக்கான, அதாவது கோஆபரேட்டிவ் சூப்பர்வைசர் ட்ரைனிங் கோர்சஸ் தேர்வு அல்லது கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களால் வழங்கப்படும் கூட்டுறவு பயிற்சியில் உயர் பட்டயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அல்லது இதெல்லாமே அல்லது தான் வருது, அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. கூட்டுறவுக்கான குறுகிய கால அல்லது சுருக்கப்பட்ட அடிப்படை பயிற்சி மற்றும் கூட்டுறவு மேற்பார்வையாளர் பயிற்சி தேர்வில் தேர்ச்சி பெற்று கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தால் வழங்கப்படும் தேர்ச்சி சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும். அல்லது தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு பட்டய படிப்பு டிப்ளமோ கோர்ஸ் இன் கோஆப்ரேட்டிவ், இதை வந்து நீங்கள் முழு நேர, பகுதி நேர, தொலைதூர படிப்பு, இதுதான் வந்து நம்ம வந்து கோஆப்ரேட்டிவ், அதாவது நம்ம எஸ்ஆர்பி டிசிபிக்கெலாம் பண்ணிகிட்டு இருப்பீங்களா, இதுதான் அது. ஸோ உங்களுக்குலாம் வந்து இந்த 5.2.3.3 சூட் ஆயிரும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னா, நீங்கள் ஃபுல் டைம் படிச்சிருந்துருக்கலாம், இல்லை வந்து பார்ஷியல் டைமாக படிச்சிருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சிருக்கலாம். அல்லது தேசிய கூட்டுறவு பயிற்சி மன்றத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு பயிற்சியில் உயர் பட்டயம் மற்றும் அவற்றில் தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும். ஸோ இங்கே சொல்ல வேண்டியது என்னென்னா, உங்ககிட்ட சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் சொல்ல வராங்க. அப்படின்னா நம்ம என்னென்னா, நம்ம படித்து முடித்து பாஸ் ஆகி அந்த சர்டிஃபிகேட் நம்ம கையில் இருக்கணும். ஸோ இப்போ நான் படிச்சுட்ருக்கிறேன், நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் கட்டாயம் நீங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு இந்த கோஆப்ரேட்டிவ் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. யாரெல்லாம் படித்து முடித்து சர்டிஃபிகேட் கையில் வச்சுருக்கிறீங்களோ உங்களால் டெஃபினட்டாக பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவே நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில் கோஆப்ரேட்டிவ்காக. கூட்டுறவு படிப்பினை ஒரு சிறப்பு பாடமாக கொண்டு பிகாம், எம்காம் பட்டம் பெற்றவர்கள் அல்லது எம்ஏ பட்டம் பெற்றவர்கள் அல்லது வைகுந்த் மேத்தா தேசிய கூட்டுறவு மேலாண்மை நிறுவனம் புனே வழங்கும் முதுநிலை வணிக மேலாண்மை பட்டம் அல்லது பல்கலைக்கழக மானியக் குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் கூட்டுறவில் முதுநிலை பட்டப்படிப்பு பயின்றவர்கள் மேற்குறிப்பிடப்பட்டுள்ள பயிற்சி பயில்வதிலிருந்து விலக்களிக்கப்படுகிறார்கள்.
ஸோ இதுதான் வந்து நம்ம ஆல்ரெடியே வந்து நம்ம கோஆப்ரேட்டிவில் அழகாக பார்த்துட்டோம். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா இருக்கும். என்கிட்ட வந்துட்டு ஒரு டிகிரி இருக்குது, என்கிட்ட வந்து டிசிஎம் கோர்ஸ் இருக்குது, ஆனால் அது ஆல்ரெடி நான் படித்து முடித்து பாஸ் ஆகிருக்கேன் அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு என்னால் அப்ளை பண்ண முடியுமானா கட்டாயம் உங்களால் அப்ளை பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எந்தெந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம், ஸோ அதில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, அதோட ஏஜ் என்ன, அதோட சேலரி என்னன்றது தெரியும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேனே என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு டவுட்டு. இல்லை நான் அப்ளை பண்ணலை, என்றைக்கு இது லாஸ்ட் டேட்டு அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். அதையும் இப்போ பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இதெல்லாம் வந்து நம்ம வீடியோ எண்டில் பார்க்கலாம் அப்படின்ட்டு, அதையும் ஒரு பார்வை பார்த்துடலாம். இப்போ இங்கே பாருங்கள். ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்துருச்சு. இதில் பாருங்கள், லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா February 28. ஸோ February 28 வரையும் உங்களால் டெஃபினட்டாக அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் யாரெல்லாம் இன்னும் அப்ளை பண்ணலையோ மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. இந்த கோர்ஸுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணிட்டேன், இதை நான் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் மாற்ற முடியும். அதுக்கு ஆல்ரெடி 3 days கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து இங்கே இருக்கிற 3rd row, அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியடு. இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்கள், 3வது மாதம், அதாவது மார்ச் 4ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி மார்ச் 6ஆம் தேதி வரையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ 3 நாள் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் இதை கரெக்ட் பண்ணுறப்ப இந்த கோர்ஸுக்கும் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா 10 படிச்சிருந்தாலே போதும். ஆனால் இதில் வந்து நம்மளோட கோஆப்ரேட்டிவ்காக வந்து ஒரு வெயிட்டான கோர்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷனும் வச்சுருக்காங்க. உங்கள்கிட்ட டிசிஎம் கோர்ஸ் இருக்கணும், நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு செக் பாயிண்ட் வச்சுட்டாங்க. ஸோ இதை நீங்கள் எல்லாருமே வந்து கோஆப்ரேட்டிவ்க்கு நீங்கள் பண்ணிக்கிட்டு தான் வச்சுருக்கீங்க, உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, இது ஏஜ் லிமிட்டும் கிடையாது. இது வந்து உங்களுக்கு முழுக்க ஒரு கவர்மெண்ட் ஜாபாக மாறிடும். ஸோ அதனால தான் சொல்லேன், நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நம்மக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு இதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல தரமான ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கட்டாயம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.